அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் ஐயா. திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். சசிகலா தேர்வுக்கு எதிரான முறையீட்டில் தினகரனின் பதிலை ஏற்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறதே, அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? அதாவது தேர்தல் ஆணையத்தில் உரிய முறையிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட நபர் என்கிற ஒரு கடிதத்தை இணைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அங்கீகரிக்கப்பட்ட நபர் என்கிற அந்த கடிதத்தை இணைத்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்று நாங்கள் கருதுகிறோம். அது மாத்திரமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் உரிய பதவியில இருக்கிறார் என்கிற ஒரு கடிதத்தை இணைத்து அது குறித்தான தேர்தல் ஆணையத்திலும் விளக்கம் அளித்தால் இது குறித்தான பிரச்சனைகள் எழாது என்று நாங்கள் கருதுகிறோம். இது ஒரு அடிப்படையான விஷயம் தானே. ஒரு மாபெரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை வகிப்பதாக சொல்றவங்க இப்படி ஒரு மிக அடிப்படையான ஒரு தவறை எப்படி செய்ய நேர்ந்தது? அடிப்படையான தவறு இல்லைங்க. இது கழக பொதுச் செயலாளருடைய அதிகாரப்பூர்வமான ஒரு கடிதத்தை அதில் இணைத்திருக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுச் செயலாளர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையிலே இருக்கிறார். அவரிடமிருந்து இது விளக்க கடிதத்தை பெற்று உடனடியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இந்த கடிதத்தை அனுப்பும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்தது என்ன? இதை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் எதிர்பார்த்தீர்களா அல்லது இப்படியானது வரும் என்று எதிர்பார்த்திருந்தீர்களா? அதிகாரப்பூர்வமான ஒரு பொதுச் செயலாளர் ஏற்கனவே துணை பொதுச் செயலாளராக திரு டிடிவி தினகரன் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். ஆகவே அங்கீகரிக்கப்பட்ட பதவியில் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் பொதுச் செயலாளருக்கு பதிலாக துணை பொதுச் செயலாளர் பதிலை ஏற்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் இணைத்து அனுப்பியிருந்தோம். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட நபர் என்பதை பொதுச் செயலாளர் ஒரு கடிதத்தை இணைத்திருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்துகிறது. அது அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அந்த கடிதத்தை இணைத்து அனுப்பப்படும். சிறையில் இருக்கும் உங்களுடைய அந்த பொதுச் செயலாளரின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் செயல்படுகிறோம் என்றெல்லாம் பல தலைவர்கள் சொல்லி வருகிறீர்கள். இந்த நிலையில ஒரு கையெழுத்து தானே, இந்த விவரம் என்று அவர் கையெழுத்து போடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லையே. சிறையில் இருக்கிறார் என்று தெரிந்துதானே தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. அவர் ஏன் கையெழுத்து இடவில்லை? நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கு நான் தலை சாய்க்கிறேன். அதாவது சில தவிர்க்க முடியாத ஒரு சூழல்கள் எப்போதாவது ஏற்படுவது என்பது இயற்கைதான். ஆக அதுபோன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் பெரிய ஒரு பின்னடைவு அல்ல. ஆகவே இது குறித்து பொதுச் செயலாளரிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் அவர் பொதுச் செயலாளருடைய பணிகளை முழுமையாக ஆற்றுவார் என்கிற ஒரு கடிதத்தை இணைத்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும். அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். சரி, இதுல வழக்கமான நடைமுறை என்ன? இப்படி தேர்தல் ஆணையத்திடம் ஒரு புகார் ஒன்று இருக்கும் பொழுது நீங்கள் அடுத்த கட்டமாக தேர்தல் நடத்தி செயலாளர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்களை தேர்ந்தெடுக்கும் அந்த நடைமுறைகள் எல்லாம் அதனுடைய அடிப்படைகள் என்னையா சொல்லுங்க? அதாவது அடிப்படையான சட்டத்திட்ட விதிகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவசர ஒரு பொதுக்குழு கூடி செயற்குழு கூடி தன்னுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் அது தற்காலிக பொதுச் செயலாளர் கட்சியினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 1.5 கோடி இயக்கத்தின் தொண்டர்களும் ஒருமனதாக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரே பொதுச் செயலாளர் என்கிற ஒரு முறை வருகிறது. அது பொதுச் செயலாளராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய இடம் காலியாக இருக்கிறது. உடனடியாக அதில் இருக்கக்கூடிய வரவு செலவுகளை பார்க்க வேண்டும், பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். ஆகவே இது குறித்து உடனடியாக ஒரு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த செயற்குழு பொதுக்குழு கூடி இந்த பணிகளுக்கெல்லாம் நிறைப்பு செய்வதற்காக ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தது. பின்னர் இதற்கு பிறகு ஒரு 2 மாத காலத்திற்கோ அல்லது 3 மாத காலத்திற்குள்ளாகவோ அதற்கு பிறகு பொதுச் செயலாளருக்குரிய ஒரு தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தல் பார்வையாளராக கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் இருப்பார்கள். அதனுடைய அடிப்படையிலே விண்ணப்ப மனு யாரெல்லாம் பெறப்படுகிறதோ அதனுடைய அடிப்படையில் தேர்தல் வரும். விண்ணப்ப மனு ஒருவர் மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த ஒருவர் மாத்திரமே அனைவராலும் 1.5 கோடி தொண்டர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும். இதுதான் தற்போது இருக்கக்கூடிய தொடர்ந்த நடைமுறை. அதனுடைய அடிப்படையில் தான் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த அடிப்படையிலே பொதுச் செயலாளர் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிவிட்டார். தற்போது பொதுச் செயலாளரிடத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக திரு டிடிவி தினகரன் அவர்கள் செயல்படுவார் என்கிற ஒரு கடிதத்தை இணைத்து விட்டால் இந்த பிரச்சனை எழாது என்று நாங்கள் கருதுகிறோம்.
இடத்துல மற்றும் ஒரு துணை கேள்வி, டிடிவி தினகரன் அவர்களுக்கு மேலும் மேலும் பதவிகளை கொடுக்க போகிறார்கள் என்ற தகவல்கள் உலவிக்கொண்டே இருக்கின்றனவே, என்னையாது? இல்ல, அப்படி அர்த்தமா சொல்ல முடியாதுங்க. ஒரு கட்சியில பொதுச் செயலாளர் இல்லை, மற்ற எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். அவைத் தலைவர் இருக்கிறார், கழகத்தினுடைய பொருளாளர் இருக்கிறார், எங்களை போன்று இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகளும் பல்வேறு ஆலோசனைகளும் அறிவுரைகளையும் நாங்கள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். கழகத்தினுடைய நிர்வாகிகளை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு முறையும் தலைமை கழகத்திற்கு வருகை தந்து பல்வேறு மனுக்களை வழங்குகிறார்கள், கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தான எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள். அரசு என்னெல்லாம் செய்ய வேண்டும், எங்கள் ஊருக்கு தேவையானவற்றை அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறார்கள். அது குறித்து தொடர்ந்து அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆக பல்வேறு பதவிகள் அவருக்கு வழங்கப்படுவதாக ஊகங்களும் அடிப்படையில் தான் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறதே தவிர தற்போது இருக்கக்கூடிய பதவி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். இந்த புகாரை அளித்தவர்களில் முக்கியமான அந்த இருவரை தவிர மற்றவர்கள் எதிர்த்தரப்பிலிருந்து எங்கள் பக்கத்திற்கு வந்து விடுவார்கள் என்று உங்கள் தரப்பிலிருந்து பல பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் உங்கள் தரப்பிற்கு வந்து விட்டாலும் கூட இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? அதாவது எப்போதுமே ஒரு இயக்கத்துல ஒரு தலைமை திடீரென்று மறைகிற போது அந்த இயக்கம் பலவீனப்படும், பிரிவுபடும், அல்லது பல்வேறு இன்னல்களுக்கும் சிக்கல்களுக்கும் ஆளாயிருப்பதுதான் இந்திய அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் மாத்திரமல்ல உலக அரசியல் வரலாற்றில் நடைமுறையான ஒரு விஷயம்தான். இது தொடர்ந்து எம்ஜிஆர் அவருடைய காலத்திலே கூட பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்தது. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு இரண்டாக பிளவுபட்டது. அம்மாவுடைய ஜெயலலிதா அணி என்றும் ஜானகி அம்மையார் அணி என்றும் இரண்டாக பிளவுபட்டது. அதற்கு பிறகுதான் மக்கள் செல்வாக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தினாலும், ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்கிற காரணத்தினாலும் இரண்டும் ஒன்றாக இணைந்தது. ஆக இது போன்ற சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று ஒரு பிரச்சனைகள் எழுகிற போது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எழத்தான் செய்யும். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பணிகளையும் எல்லோரையும் அரவணைத்து செல்வதும், மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதன் மூலமே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு வைகை செல்வன்.